ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நிறைய தகவல் சோசியல் மீடியா பரப்புரை எல்லா சூழ்நிலையும் எல்லா கட்சியும் மிக சிறப்பாக விளம்பிட்டாங்க. அதனால எல்லா தகவலும் உங்களுக்கு தெரியும். முடிஞ்சளவு உங்களுக்கு தெரியாத தகவலை நான் சொல்லுவேன். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு அறிமுகமே தேவையில்லை. நமக்கு எல்லாருக்கும் அவரை பத்தி நல்லா தெரியும். நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அன்பு செல்வி அப்படின்னு ஒரு அம்மையார் நிற்கிறாங்க. வேட்புமனு பரிசீலனை நடக்கும்போது அன்னைக்கு நான் அவங்கள பார்த்தேன். ரொம்ப அப்பாலியா இருந்தாங்க. ஒரு நல்ல குடும்பத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு நபரை அரசியல் களத்துல வந்து எதையாச்சும் பண்ணுது அப்படின்னு யார் கையிலையோ பொறுப்பு கொடுத்த மாதிரி அவங்களுடைய தோற்றம் இருந்தது. பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். நாம் தமிழர் கட்சி தமிழகத்துக்கு தேவையா அப்படின்னா என்ன கேட்டா நான் கண்டிப்பா சொல்லுவேன், அந்த கட்சி தேவை. ஏன்னா நல்ல டைம் பாஸ் ஆகும். கம்பத்துல ஏறி சென்னை போறோம்னா ஒரு 8 மணி நேரம் பஸ்ல படம் இல்லாட்டினா கூட பரவாயில்ல, டிவியில படம் ஓடாட்டினா கூட பரவாயில்ல, செல்போன்ல சீமான் அவர்களுடைய பேச்சை கேட்டுட்டே 8 மணி நேரம் நம்ம தூங்காம டிராவல் பண்ணிக்கலாம். நல்ல டைம் பாஸ் ஆகும். நடக்காததை நடந்த மாதிரியே சொல்லுவாரு, இல்லாததை இருக்கிற மாதிரியே சொல்லுவாரு. அந்த மாதிரி அவருக்கு ஒரு பேச்சு திறமை இருக்கு, நமக்கு வேணும். இன்னும் ஒரு படி மேல போய் நாம் தமிழர் கட்சி நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இப்ப பெற்றோர்கள் எல்லாமே பள்ளி குழந்தைகளை சேர்க்கும் போது அரசாங்க பள்ளி சரியில்லை, மெட்ரிக் பள்ளியில சேர்ப்போம் அல்லது சிபிஎஸ்இ பள்ளியில சேர்ப்போம், அது அல்லது இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்க்கணும் என் பிள்ளை அப்படி வரணும் இப்படி வரணும்னு சொல்லி நம்ம ஆசை. அப்படி அரசாங்க பள்ளி தகுதி இல்லாத பிறகு தனியார் பள்ளிகள் தகுதி மாறிடும். எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு என் பிள்ளைய படிக்க வைக்கணும் ஒவ்வொரு பெற்றோர்களும் நினைப்பாங்க. ஆனா பள்ளி முடிச்ச பிறகு நீட்டி எழுதி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தானே போவாங்க, ஜேஇ எழுதி ஐஐடி பொறியியல் கல்லூரிக்கு அரசாங்க பள்ளிக்கு தான் போவேன், அக்ரி அரசாங்க பள்ளிக்கு தான் போவேன், சட்டக்கல்லூரிக்கு அரசாங்க பள்ளிக்கு தான் போவேன். ஏன் இப்ப தனியார் பள்ளிக்கு போக வேண்டியது? பள்ளி படிக்கும் போதெல்லாமே தனியார் பள்ளிக்கு தான் போவேன், கல்லூரியை போகும்போது அரசாங்க பள்ளிக்கு தான் போவேன். ஏன்னா அங்கதான் தரம் ஜாஸ்தி, அங்கதான் எல்லாமே ஈஸியா கிடையாது, செலவு கம்மி, நமக்கே தெரியுது. அதே மாதிரிதான் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறோம்னா நாம் தமிழர் கட்சியில போய் சேர்ந்துக்கலாம். ஒரு மேடை ஏறலாம், நாக்க துடுத்தலாம், கையை நல்லா முஷ்டியை காட்டலாம், வாய்ப்பு வந்தாலும் பேசலாம், சவால் விட எல்லா பயிற்சியும் நீங்க அந்த மேடையை எடுத்து சில ஆண்டுகள் நீங்க கொஞ்சம் பிரபலமான பிறகு அதிமுக அல்லது திமுக ஜெயிப்பீங்க. இது மிக சிறப்பா ஒரு கட்சியில நடக்க அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி. அதனால ஒரு அரசியல் பயிற்சி பட்ட அந்த கட்சி, அரசியல் அறிமுகம் இல்லாதவர்கள் அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அந்த கட்சியில போய் இணைந்து தன்னை வளர்த்துக்கிட்டு வளர்ந்த பிறகு நீங்க பிரபலமான கட்சியில போய் இணைஞ்சு நீங்க செட்டில் ஆகும். இதற்கு இந்த நாம் தமிழர் கட்சி தமிழகத்துல தேவை. மற்றபடி வேற எதுவுமே அந்த கட்சியினால நடக்காது. இந்த வீராப்பா பேசுறது, உணர்ச்சியை தூண்டுற மாதிரி பேசுறது, முஷ்டியை தூக்குறது, இதெல்லாமே கேட்கிறவங்களுக்கு நேரம் தான் போகுமே தவிர்த்து நல்ல நேரம் போகும். எனக்கெல்லாம் நல்லா டைம் பாஸ் ஆகும் அவருடைய பேச்செல்லாம் கேட்கும். ஆனா எதுவும் ஆழமாக மனசுலயோ சிந்தனையிலையோ மூளையிலையோ பதிவாக, ஏன்னா அது அந்த அளவுக்கு தரம் கிடையாது. அந்த அளவு தான் நாம் தமிழர் கட்சி. விஜய் அவர்களுடைய வருகை அவங்களுக்கு இன்னும் வேறு இல்லை. அதனால தமிழகத்தில் அந்த கட்சி தேவையா அப்படின்னா கண்டிப்பா தேவை. இளைஞர்களுக்கு தேவை. பெரிய திரைப்படங்கள் எல்லாம் வருவதற்கு முன்னாடி நாடகம் தெருக்கூத்தெல்லாம் நடந்துச்சு. அந்த நாடக பயிற்சி எடுத்ததுல இருந்து வந்தவர் தான் சிவாஜி கணேசன் அவர்கள். அது போல ஒரு நாடக கம்பெனி போல பயிற்சி பட்டறையாக நாம் தமிழர் கட்சி தமிழகத்திற்கு தேவை. அதுல எனக்கு மாற்று கருத்தை இல்லை. இந்த கருத்தை நான் மாற்றவே மாட்டேன், எப்பவுமே மாற்றுவேன். ஆனா ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய அளவுக்கு தகுதியா அப்படின்னா தகுதி. அப்ப நாங்க 234 தொகுதியில பெண்கள் ஆண்கள் சரிசமமா நிப்பாட்டி இருப்போம் அப்படின்னு அவங்க கொண்டு வரும்போது, கம்பம் வேட்பாளர்கள் பார்க்கும்போது அப்படி ஒன்றும் தெரியல. சரிசமம்னு நீங்க காட்டுங்களை தவிர்த்து தகுதியானவர்கள் யாரும் காக்கவே இல்லை. ஏன்னா உங்க கட்சியில யாருமே இல்லை. அப்ப நாம் தமிழர் கட்சியும் கம்பம் சட்டமன்ற தேர்தலில் நம்ம புறக்கணிக்க தான் செய்யணும். அவங்கள தள்ளுபடி பண்றதை தவிர்த்து வேற வழி இல்லை.
எனவே சுயேட்சை வேட்பாளராகி எனக்கு நீங்க வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டேன்.